வந்தே விட்டுச்சு. அந்த ஒரு அற்புதமான சந்தோஷத்தில் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். அப்போ என்ன தலைப்பில் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது மீண்டும் ஒரு முறை கூறி, நீ எதனை நினைக்கிறாயோ அதனாவாய். இந்த தலைப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த தலைப்பு என்ன சொல்லுது? அன்பு தாய்மார்களே, இங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்குதாமா. யார் சொல்றா இதை? இந்த வாசகத்தை, நம்ம சொன்ன வாசகத்தை யார் சொல்றா? விவேகானந்தர். என்னைக்கு சொன்னாரு? பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியாச்சு. சுருக்கமா நம்ம திருநெல்வேலி லாங்குவேஜில் சொல்றான். என்ன சொல்லியிருக்காரு? நீ என்ன நினைக்குதோ அதுதான்ப்பா உனக்கு வாழ்க்கை. அதானமா அர்த்தம் அதுக்கு. அப்ப இந்த விஷயத்தை இவர் மட்டும் தான் சொல்லியிருக்காரா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நம்ம நடக்கிறது தான் நமக்கு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை விவேகானந்தர் மட்டும்தான் சொல்லியிருக்காரா? ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்ப்போம். போன வருஷம் பேசின ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக பேசித்தான் ஆகணும். ஏன்னு கேட்டாக்கா, இது வந்து ஒரு அந்த காலத்தில் உள்ள ஒரு புதுமையான விஷயம். அந்த காலத்தில் உள்ள இந்த அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப இவர் மட்டும்தான் நீ நினைக்கிறது நடக்குதுன்னு சொல்றாரு. அப்ப யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தனாக்கா, அதெல்லாம் ஐயன் வள்ளுவர் பாருங்க, இதையத்தான் சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்ல சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம நினைக்கிறது தான் நமக்கு நடக்குங்கிறத ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. பாருங்க, உதாரண புருஷர்கள் தான் இப்ப சொல்ல போறேன். வள்ளுவர் பாருங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, நீ நினைக்கிறது தான் உனக்கு நடக்குது அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. என்னைக்கு சொன்னாரு வள்ளுவம்? 1000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியாச்சு. சங்ககாலம் பாருங்க, சங்க காலத்து புலவர் ஒருத்தர் கணியன் பூங்குன்றனார், அவர் என்ன சொன்னார் பாருங்க, இத தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நமக்கு நடக்கிற தீமைக்கும் நன்மைக்கும் காரணம் நம்ம தான் அப்படிங்கிறாரு. பாரதியார் சொல்றார், மனதில் உறுதி வேண்டும், வாக்குல இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். இது 3 ஒழுங்கா இருந்தா நெருங்கிய பொருள் கிடைக்கும். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? நீ எதனை நினைக்கிறாயோ அதனாவா எதனை? மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். அந்த பாட்டை அப்படியே பாடிட்டு வராரு. மனசுல நல்ல எண்ணமும் நல்ல புத்தியும் இருந்தா நீங்க கிடைக்கிறது கிடைக்கும். இதெல்லாம் உதாரண புருஷர்கள் சொல்றேன், அத்தனை பேரும் சொல்றாங்க. பாருங்க வேதம், பாருங்க வேதம், அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மம்னா படைப்பு, பிரம்மா படைப்பவர். நமக்கு என்ன தேவையோ எங்கு படைக்கப்படுகிறது? உள்ளதான். அகம் பிரம்மாஸ்மின்னு வேதம் சொல்லுது. கீதை பாருங்க, இந்துத்துவாவோட, இந்தியா அப்படின்னாலே இந்துத்துவா. அந்த இந்துத்துவாவோட புனித நூல், ஹிந்துவோட புனித நூல் பகவத்கீதை. போற்றி வணங்கும் பகவத்கீதை நம்மளாம் அனுதினமும் உச்சரிக்கும், கற்றுக்கொள்ளும் பகவத்கீதை என்ன சொல்லுது? வருவதை எதிர்கொள். எது வருதோ ஏத்துக்கப்பா, உனக்கு நல்லதுக்கு தான் வரும். எது வருதோ நீ ஏத்துக்கோ, உனக்கு நல்லதே வரும், நல்லது கிடைக்கும். நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் சும்மா ஒரு உதாரண புருஷர்கள் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்ல எந்த புத்தகம் எடுத்துக்கோங்க, ஐயன் வள்ளுவரை இன்னைக்கு உலகம் பூரா ஏன் போட்டுருது அப்படின்னு கேட்டாக்கா, 1330 குறளை எதை எழுதி வச்சிருக்காரு? வாழ்வியல் பாடம். வாழ்க்கை வாழ்றது எவ்வளவு சுலபம், அம்புட்டு நாம நினைக்கிறது தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. பிறர்க்கு நான் முற்பகல் செய்யும், தமக்கு நான் பிற்பகல் தாமே விளையும். ஒரு பகல்ல ஒருத்தனுக்கு செஞ்சாச்சு, அடுத்த பகல்ல நமக்கு விளையும். அவரோட 1300 அவர்தான். அதனாலதான் வள்ளுவத்தை போட்டுறாங்க. அவர் மட்டுமா இல்ல, நம்ம பார்த்தோம் நிறைய பேரை. புனித நூல்கள், சத்சங்கங்கள். என்ன சத்சங்கம்? வேதாத்திரி மகிழ்ச்சி அவர் என்ன சொல்றாரு? வாழ்க வளமுடன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வாழ்க வளமுடன் சொல்லிட்டே நீ வாழ்ந்துருவேங்கிறார். நம்ம ஆட்கள் போன் எடுத்து மகிழ்ச்சியை ஃபாலோ பண்றவங்க 2 பேர் பேசினாங்கன்னா, ஒரு 3 நிமிஷம் போன்ல பேசினாங்கன்னா 15 தடவை வாழ்க வளமுடன் சொல்லிடுவாங்க.
வாழ்க வளமுடன் சொன்னா வாழ்ந்துருவாங்களாம். வேதாத்திரியம் சொல்லுது. பிரஜாபிதா பிரம்மா குமாரி அந்த அமைப்பு பண்ணுது. ஓம் சாந்தி. சாந்தி சொல்லுங்க. சாந்தி சாந்தின்னு காலையில சொல்லிட்டு சாந்தி கிடைச்சிரும் இல்லைங்களா? ஆக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடந்துட்டு இருக்குங்கிறத அத்துணை பேர் சொல்றாங்க. வேதத்திலிருந்து புராணத்திலிருந்து காவியங்கள்லேருந்து காப்பியங்கள்லேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது மட்டுமே என் கிளாஸில் 3 மணி நேரம் சொல்லுவேன். முதல் நாள் கிளாஸ் மட்டுமே யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. கடைசியாக முத்தாய்ப்பா யார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன், படித்து காமிக்கிறேன். 63 நாயன்மார்களில் எல்லோருக்கும் பிடித்த மிகவும் சிறப்பான திருமூலர். திருவள்ளுவர் திருக்குறள் அப்படின்னா திருமூலர் திருமந்திரம் 2138வது திருமந்திரம். அதில் சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு விஷயத்தை, அப்புறம் சொல்கிறேன். முழுக்க முழுக்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அத்துணையும் நம் மனம்தான், நம் எண்ணம்தான், நம் சொல் தான், நம் செயல்தான் நம் வாழ்க்கை அப்படிங்கிறத அந்த காலத்தில் நம்ம தமிழும் தமிழ் மரபும் சொன்ன விஷயத்த இன்னைக்கு சயின்ஸ் பிரித்து ஓப்பன் பண்ணி, ஆமா சத்தியம் உண்மை, நிமிஷத்துக்கு நிமிஷம் நடக்கிறது அம்பிடும். நம்ம நினைக்கிறது தான் நமக்கு நடக்குது. நம்ம நினைக்கிறது தான் நமக்கு நெல்லையப்பர் செஞ்சு தரார். நம்ம கும்பிடுற தெய்வம் செஞ்சு தருது அப்படிங்கிறத ஆணித்தனமா சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் இன்னைக்கு தமிழ்ல இன்னைக்கு அறிவியலாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஈர்ப்பு விதி. நல்ல கவனிங்க அம்மா, நல்ல கவனிங்க, வந்திருக்கீங்க கொஞ்சம் கவனிங்க. அதுக்கு தான் இன்னைக்கு அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க சொன்ன விஷயத்த இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு, ஈர்ப்பு விதி. என்ன ஈர்ப்பு விதி? வாழ்க்கையில் நல்லதை பேசி நல்லதை செஞ்சு நல்லதை பார்த்து நல்லதை கேட்டுட்டே இருந்தோம்னா நல்லது நடந்தே தீரும். நல்லதை ஈர்த்தால் அது விதி. அதுக்கு பேர் தான் ஈர்ப்பு விதின்னு பேர் வச்சிருக்கான். ஆங்கிலத்தில் அதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன். அதுக்கு ஆங்கிலத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஆக 24 மணி நேரத்தில் ஒரு செகண்ட் கூட தன்னால எதுவும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு அறிவியலாளர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத திரும்பி திரும்பி சொல்லாம, ஈர்ப்புனா என்ன அப்படின்னா ஈர்ப்பு விதி அப்படிங்கிறத முதல்ல ஒரு 2 நிமிஷம் மட்டும் பார்ப்போம். அப்ப எண்ணம் போல் வாழ்க்கை, நீ எதனை நினைக்கிறாயோ அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, எல்லாம் சொல்ற. நான் சொல்றேன், இங்க அப்படி இல்லாம நடந்துட்டு இருக்கு. அந்த பாப்பா காப்பா எல்லாம் சரிதான் மாமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். வேதம் சொல்லுது கேரு, பகவத்கீதை சொல்லுது கேரு, எல்லாம் சரிதான். எனக்கு நான் நடக்கிறது நடக்க. நான் ஆப்பேல்ல ஒரு கொஸ்டின் நான் வரணும்னு நினைச்சேன், வரும்னு சொன்னாங்க, வரலையே. அவ அந்த ஒரு அம்மா உட்காந்துருக்கு, எனக்கு கல்யாணம் ஆயிரணும்னு சொல்லி தான் நான் டெய்லி கோயிலுக்கு சுத்துன்னு சுத்துறேன். எனக்கு வேலை கிடைக்கும் நினைக்கிறது பூரா நடக்குதா? ஆனா நான் 15 நிமிஷமா என்ன வச்சிருக்கேன்னா நம்ம நினைக்கிறது தான் நடக்குது அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வரிசையா கோடிட்டு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் நடக்குதா அப்படின்னா நம்ம கேட்கறது பூரா நிலைப்பட்ட நடக்குதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி, ஒரு கேள்விக்குறின்னு சொல்லலாம். நடக்காது, நடக்குது, ஆனா கேள்விக்குறி. ஏன் நடக்கிறது இல்லை? நடக்கிறதுல ஏன் முரண்பாடு அப்படின்னு கேட்டாக்கா, நீ நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிங்க. நீ நினைக்கிறது தான் உனக்கு நடக்குதுன்னு சொன்ன பெரியவங்க, நீ நினைக்கிறத எப்படி நினைச்சா நடக்குங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேவாம்மா? நீ நினைக்கிறது தான் உனக்கு வாழ்வில் நடக்கிறது, 24 மணி நேரம் நடக்கிற சொல்ற பெரியவங்க, அதை எப்படி நினைச்சா நடக்கும் அதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. நம்ம அதை விட்டுட்டோம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டோம். அது எப்படி? ஆனா நம்ம எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? கோயிலில் நம்ம வேண்டுதலை எப்படி கேட்கிறோம்? சுவாமிகிட்ட எப்படி கேட்கிறோம்? நல்லதை எப்படி நினைக்கிறோம்? நல்லதை எப்படி பேசுறோம்? நல்லதை எப்படி செய்கிறோம்? நல்லதை எப்படி எழுதுறோம்?
நல்லது எப்படி வேண்டுறோம். ஒரு 2 நிமிஷம் பார்ப்போமா, ஒரு 2 நிமிஷம் அதை பார்ப்போமா. அம்மா ரெடியாம்மா, நல்லது சுவாமிகிட்ட போய் எப்படி வேண்டுறோம். அவளும் அந்த குழந்தையும் அவளோட ஃப்ரெண்டு சுவாமிகிட்ட போய் கேட்குறாங்க, இல்லையப்பா என்ன இப்படி பெயில் ஆக்கிறாத, என்ன பெயில் ஆக்கிறாத, 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் இல்லாம இருக்கனே, கல்யாணம் இல்லாம ஆயிருமா, படிச்சு முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, நெல்லையப்பா பாஸ் பண்ணிருக்கீங்க, வேலை இல்லையே, நான் என்ன செய்ய போறேன் வாழ்க்கையில. இது சுவாமிகிட்ட வேண்டது. பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, ஐயா கேளுங்க, கேமராமேன்லாம் கேளுங்க, நல்ல விஷயம். பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு அட்வைஸ் பண்றது எப்படி. பைக்கில் போறாரு, என் ஃப்ரெண்டோட பையன் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு நடந்த சம்பவம், அடிச்சு பிடிச்சி போறான், 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறான். நான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு வெளியே வர சொல்லிட்டேன். ஆளை பிடிச்சிட்டாரு. 2 பேரும் கிட்டக்கு போய் இன்னும் ஏழை வேகமாக போகாதல கீழே விழுந்துருவேன், இப்படி தானே சொல்லுவோம். ஏமா இப்படி தானே சொல்லுவோம், இல்லை வேகமாக போகாதல கீழே விழுந்துருவேல. அங்கே உட்காராங்க, மேலே ஆடிக்கிட்டு இருக்கு, மண்டையில் விழுந்துட போகுது, இப்படி தானே சொல்லுவோம். நல்லது இப்படி தானே பேசுவோம், உண்டா இல்லையா? இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அங்க ஒருத்தர் கவனிக்காம உட்கார்ந்துருக்காரு, இங்க வந்து என்னத்தை பேசு, என்னத்தை அவருக்கு புரிய போகுது. நான் இப்படிதானே பேசுவேன். சேர் ஆடிட்டு இருக்கு, கீழே உழப்புது, இல்ல தண்ணியில தூசியோ என்னமோ கிடக்கல, பார்த்து குடியில பூச்சி குச்சி கிடக்க போது, பள்ளி கிள்ளி கிடக்க போது, செத்துக்கிட்டு போயிடற. இப்படி பேசுறது, இப்படி அட்வைஸ் பண்றது, எழுதுறது எப்படி எழுதி போடுறோம் வெளியில. ஐயா ஈஓயா எழுதி போட்டுக்காரு, கோயில அலங்காவலர் எழுதி போட்டுருக்காங்க வெளியில, இங்கே காலணிகளை போடாதே, கரெக்டா அங்க உண்டு காலனியே போட்டிருக்கானே. ஹலோ அம்மா, இங்கே காலனியை போடாதேன்னு போட்ட இடத்துல நிறைய போட்டிருக்காங்க பாருங்க, போய் பாருங்க, இப்ப பாருங்க. இங்கே விளம்பரம் செய்யாதே, மீறினால் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படும், கரெக்டா அங்கதான் ஒட்டியிருப்பான் பாருங்கள், கவனியுங்க. போக்குவரத்துக்கு இடையூறு செய்யும் வகையில் சறுக்களை நிறுத்தினால் போலீசார் வடம் ஒப்படைக்கப்படும், கரெக்டா கொண்டு நிப்பாட்டியிருப்பான் பாருங்க. இப்படிதான் எழுதுறோம். வாழ்த்துறது எப்படி வாழ்த்துறோம், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமா இரு, நோய் நொடி இல்லாம இரு, மழையில போகாத, கொரோனா வந்துடும், வெயில்ல போகாத, காய்ச்ச வந்துடும். இப்படிதானே நல்லதை பேசுறோம் அம்மா, இப்படிதானமா நல்லதை பேசுறோம், இப்படிதானே நல்லதை கேட்கிறோம், இப்படிதானே நல்லதை செய்கிறோம், கரெக்டா? ஆனா பெரியவங்க உன் எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொன்ன பெரியவங்க, நீ எப்படி நினைச்சா, எப்படி எழுதினா, எப்படி பேசினா நல்லது கிடைக்குங்கிறத சேர்த்து சொன்னாருன்னு சொன்னாங்களே, சொன்னனே. அதுல நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த விஷயத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு பார்ப்போமா? இங்கே காலணிகளை போடாதே, மீறினால் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படும், இதை எடுத்துக்கிடுவோம். அப்ப இங்க அந்த வார்த்தையை உச்சி பாருங்க, இங்கே காலணிகளை போடு ஆதீர், இங்கே காலணிகளை போடு ஆதீர் போடாதீர் இல்லையா, மீறினால் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோய் குறை, வேகமா செல்லாதே கீழே விழுந்துருவ, வேகமா செல் கீழே விழு, வேகமா செல்லாதே கீழே விழுந்துருவ, வேகமா செல் கீழே விழுந்துரு. அதுதானே சொல்றோம். என்ன சொல்றாங்க, நீ எதனை நினைக்கிறாயோ அதனாவாய். நம்ம இப்படி இந்த வாக்கியத்தை உச்சரிக்கும் போது, இந்த வாக்கியத்தை உச்சரிக்கும் போது எதை உச்சரிக்கிறோம், நம்ம மனசுல இருந்து, நம்ம எண்ணத்துல இருந்து, நம்ம புத்தியில இருந்து எது வருது? வேகமா செல் கீழே விழு, காலனியை போடு, மீறினால் போலீஸ் வசம். அப்ப நீ எதனை நினைக்கிறாயோ, அப்ப அந்த வாக்கியத்தை உச்சரிக்கும் போது, அந்த வாக்கியத்தை சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? யார் கேட்கிறா?
பெரியவங்க கேட்குறாங்க, இன்னைக்கு சயின்ஸ் ஆமா அந்த காலத்தில் அவங்க சொன்னது சரிதான்யா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்ப இதை எப்படி செய்யலாம்? அப்ப என்னதான் சொல்ல வராங்க பெரியவங்க கரெக்டா? அவ கேட்கிறா, பேசுற என்னையா விவரத்தை சொல்லியா என்ன சொல்ல வராங்க? அந்த வாக்கியத்தோட நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னா அந்த வாக்கியத்தோட அர்த்தம் தான் பாசிட்டிவ், நேர்மறை. அன்பு பெரியவர்களே, அந்த வாக்கியத்தோட நான் பெயிலாயிரப்படாது, என்னை காப்பாத்திரு இல்லையப்பா, அந்த வாக்கியத்தோட அர்த்தம் தான் பாசிட்டிவ். எனக்கு நோய் வந்துருச்சு, பயமா இருக்கு, என்னை காப்பாத்திரு, நல்ல வார்த்தை தான். ஆனா அந்த வாக்கியம் தான் நேர்மறை, வாக்கியத்தோட பொருள் தான் நேர்மறை. ஆனா நீ எதனை நினைக்கிறாயோ அதனாவாய், உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை, தீதும் நன்றும் பிறதரவாரா சொல்லியிருக்காங்களே. அப்ப இந்த வாக்கியங்களை உச்சரிக்கும் இந்த மாதிரி வாக்கியம், நல்லதை பேசும்போது, நல்லதை செய்யும் போது, நல்லதை பார்க்கும் போது நம்ம எதை நினைக்கிறோம் அப்படின்னா எதிர்மறையை நினைக்கிறோம், எதிர்மறையில இருக்கிறோம் அப்படின்னு யார் சொல்றா? பெரியவங்க சொல்றாங்க. இன்னைக்கு சயின்ஸ் ஆமா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுது. வாக்கியத்தோட அர்த்தம் தான் பாசிட்டிவ். அப்ப என்னையா செய்யலாம் அப்படின்னா இதை எப்படி மாற்றி சொல்லலாம் அப்படிங்கிறத, இதுதான் பாயிண்ட். எப்படி மாற்றி சொல்லலாம்? மாற்றி சொல்றதுக்கு தமிழ்ல தான் நிறைய வார்த்தை இருக்கு. மெதுவா போ, சௌரியமா போலாம். நலமான வாழ்வே குணமான செல்வம், நலமான வாழ்வே ஆரோக்கியமான செல்வம். சேர் ஒரு மாதிரி இருக்கு, தள்ளி உட்காரு, நிழல்ல விளையாடு, நல்லா இருப்ப இல்லையா? பாருங்க, இந்த விஷயத்தை பேசிட்டு இந்த விஷயம் இதுதான் விஷயம். இதைத்தான் போன வருஷம் பேசினேன், நேற்று வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் பேசினேன். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? அப்ப இந்த மாதிரி எந்த மாதிரி இருக்கணுமா வாழ்க்கையில்? டெய்லி பேசணுமா? மெதுவா போ, கீழே விழுந்துருவேன், சௌரியமா இருப்பேன். நான் பாஸ் ஆகணும் இல்லையப்பா, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நான் பரதநாட்டியத்தில் ஃபர்ஸ்டாக வரணும், சிதம்பரத்தில் போய் நான் ஆடணும் பரதத்தில். நல்ல வார்த்தை, நல்லதை பேசு, நல்லதாய் பேசு. நம்மெல்லாம் நல்லதை பேசிட்டு இருக்கோம், ஆனா நல்லதா பேசுறோமா? கேட்கிறாரு யாரு? நெல்லையப்பர் கேட்கிறாரு, திருமூலர் கேட்கிறாரு. நீ நல்லதை பேசுறப்பா, நல்லதா பேசுறியா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னா நல்லதை பேசுறது, ஆனா அதுல நல்லதா இருக்கா? அப்ப எப்படி மாத்தி பேசலாம்? நலமான வாழ்வே சுகமான செல்வம், மெதுவா போ, சௌரியம் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரித்து பாருங்க. அந்த வாக்கியத்துள்ள வாக்கியமும் நேர்மறை, அந்த வாக்கியத்தோட பொருளும் நேர்மறை. அப்ப நமக்கு 100 மார்க் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம மாத்தி உச்சரிச்சா சத்தியமா நடந்துட்டு இருக்குங்கிறத சயின்ஸ் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு. உடனே அங்க உள்ள பெரிய அந்த பாட்டி கேக்குது, 75 வயசு, இதெல்லாம் சரிதான்ப்பா, 75 வயசு வரைக்குமா நான் வந்து இப்படிதானே பழகிட்டேன், அங்க போகாத, இங்க போகாத, இங்க வராத, கீழே விழுந்துருவேன், மண்டை உடஞ்சிட போகுது, இப்படியே பழகிட்டேனே, என்ன இன்னைக்கு புதுசா பேச சொல்லிய, புதுசா இருக்க, பயமா இருக்க, நீ சொல்றத பார்த்தா குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, யாம் இருக்க பயமேன். பாபா நான் சொல்லல, சயின்ஸ் சொல்லுது பாருங்க. இந்த பாட்டை ரசிச்சு ரசிச்சு கேட்டோம்னா என்னத்துக்கு ஆகும்? யாம் இருக்க பயமேன், எந்த வீட்டில் எழுதியிருக்கீங்களோ அதை எடுத்துருங்க அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. நான் எடுத்தேன், நல்லா இருக்கேன். என்ன சயின்ஸ் சொன்னதோ அதை எடுத்து அன்னாடம் அனுதினமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நிமிஷத்துக்கு நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணி அனுபவிச்சு, இதனால நான் அனுபவிச்சு பிராக்டிஸ் பண்ணால எனக்கு என்ன கிடைச்சது? வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் கிடைச்சது. வாழ்க்கையோட வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, வாழ்க்கை வாழ்வதற்கு தேவை பணம், தேவை பணம். ஆசை பணமா? எஸ், அதுவும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. கரெக்டா கேட்டா கிடைக்கும். பணமும் பண செழிப்பும் வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு. இரண்டாவது பாருங்க, நலம் நீண்டாயுள். மூணாவது உறவுகள். உறவுகள் சித்தி சித்தப்பா மாமா மச்சின இல்ல, இந்த செல்போன் கூட எனக்கு உறவு வேணும், இந்த மைக் கூட எனக்கு உறவு வேணும், இந்த சேர் கூட எனக்கு உறவு வேணும், இல்லைன்னா டபக்குன்னு உடஞ்சிரும், நான் உட்காரும்போது டொம்முன்னு உடஞ்சிரும். ஏன்னா
இந்த செல்போனை நம்ம ஏன் உறவு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதை பேசிட்டு அது வேலை முடிஞ்சவன தூக்கி எறிகிறோம் பாருங்க, செருப்பு அப்படி தூக்கி போடுறோம் பாருங்க, அப்போ உறவு உங்களுக்கு அது வேண்டாம்னு போடுறோமா? அப்படி 15 தடவை நீ செருப்பை தூக்கி தூக்கி போட்டு பாருங்க, 17வது தடவை செருப்பு காணாமல் போயிரோட அந்துரும். வேணா பாருங்க. ரைட்? இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. ஆமா, இப்படி மாத்தி பேசினா இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடந்துருமா? அவங்க சிரிக்கா பாருங்க. இப்படிலாம் மாத்தி பேசினா என் வாழ்க்கையில் நடந்துருமா? நடந்துட்டு இருக்கு. 75 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி மாத்தி பேசினா நான் சௌரியமா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் ஆனந்தமா இருப்பேன், நான் ஜெயிச்சிருவேன், இப்படிலாம் மாத்தி பேசினா பெரியவங்க சொல்றாங்க, இன்னைக்கு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுது, அதை நீர் இங்க வந்து சொல்லுதேரு, இதெல்லாம் நடக்குமாயா? நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. அதை பார்ப்போமா? சயின்ஸ் உடைச்சி ப்ரூவ் பண்ணிருக்கு. என்னது பாருங்க, இப்ப ஆமாமீங்க பாருங்க, போன் வருது, ஹலோ, எல்லாம் இப்பதான் ஒண்ணு நினைச்சேன், 100 வயசுல எல்லாம் இப்பதான் ஒண்ணு நினைச்சேன், உனக்கு 100 வயசு. நீங்களும் நீங்க வெளியில எங்கேயாவது வீட்டுல இருந்து வரும்போது ஒரு பாட்டை கேட்டுட்டே வந்திருப்பீங்க. இங்க வந்த உடனே அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கோம், அந்த அம்மா பாடிட்டு இருப்பாங்க, நித்யஸ்ரீ அம்மா, லெஜண்ட் நித்யஸ்ரீ அம்மா அங்க பாடிட்டு இருப்பாங்க. ஆஹா, அங்க கேட்ட பாட்டு இங்க நடக்கு. இங்க உட்கார்ந்துட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்னதானத்துக்கு புளியோதரை மணத்துக்கு அப்படியே மணக்கும், அப்பா அப்படின்னு மணக்கும். வீட்டுல போன உடனேயோ இன்னைக்கோ நாளைக்கோ நாளை கழிச்சியோ புளியோதரை கிடைச்ச அனுபவம் உண்டா? உடனடியா கிடைச்சு பாருங்க, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, உப்பா ஏதாவது சாப்பிடணும் போல, காரமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு கேட்ட தருணத்தில் கிடைச்ச தருணங்கள் உண்டா? மக்கள் மன்றத்தை கேட்டா 50 பேரும் கை தூக்குவாங்க. அத்துணையும் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நினைக்கிறத மட்டுமே கொஞ்சம் போய் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், உங்க வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயத்துக்கு நாம் தான் பொறுப்பு, நான் தான் அப்படிங்கிறத உணர முடியும். இன்னைக்கு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. அதனால நல்ல விதத்தை, நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை நல்ல விதமா நம்ம கேட்டா நல்லது நடந்தே தீரும். அதுதான் ஈர்ப்பு. அப்ப விதினா என்ன? நல்லா கவனிங்க. விதினா என்ன? உடனே ரோட்ல ஏதோ அடிபட்டு கிடக்காரு, அம்மாட்ட சொல்றான், அம்மா என்னமா அவனுக்கு விதியில சொல்றல்ல, விதி. சாதாரணமா விதின்னு வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நிச்சயிக்கப்பட்டது, நிதர்சனப்படுத்தப்பட்டது, ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. விதினா நிச்சயிக்கப்பட்டது, நிதர்சனப்படுத்தப்பட்டது. சொல்றோம்ல, அம்மா சொல்றல்ல, ஒருத்தனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கான், அவனுக்கு விதிடா அப்படின்னு. என்னைக்கு அவன் பிறக்கும் போதே அவனுக்கு நிச்சயிக்கப்பட்டதான். அதை பத்தி போன வருஷம் தெளிவா பேசியிருப்பேன், அதுக்கு டைம் எடுத்துக்கொண்டாங்க. நம்ம விதி அப்படின்னா நிச்சயிக்கப்படுத்தப்பட்டது. அப்ப முதல்ல என்னது? ஈர்ப்புன்னு நல்லத நல்ல விதமா பேசினா நல்லது நடந்தே தீரும், இது விதி அப்படின்னு சயின்ஸ் சொல்லியிருக்கு. சயின்ஸுங்கிறேனே அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் தெரியுமே. கீழே இருந்து ஒரு ரூபாய் காயினை தூக்கி மேல தூக்கி போட்டா கீழே வந்தே தீரும். புவி ஈர்ப்பு விதி எல்லாருக்கும் தெரியும். இந்த போனை கீழே போட்டா போன் பொத்துரு கீழே விழுந்துரும். ஏன் விழுது? பூமி ஈர்ப்பு தன்மையோடு இருக்கு. இது எப்படி உண்மையோ இந்த மாதிரி தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்துட்டு இருக்கு புவி ஈர்ப்பு விதி. அதே போல் நம் வாழ்க்கையில் நல்லதை பேசி, நல்லதை பார்த்து, நல்லதை கேட்டு, நல்லதை செய்தால் நல்லது நடந்தே தீரும், இது விதி அப்படின்னு போன வருஷம் பேசினேன். உடனே அந்த பாட்டிமா கேட்கிறாங்க, அதெல்லாம் சரிப்பா, நீ சொல்லுதெல்லாம் சரியா தான் இருக்கு, சயின்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணுது, அதெல்லாம் சரிதான், எனக்கு 100 வயசு வேணும் இனிமே, எனக்கு அதெல்லாம் வேணும், பணம் வேண்டாம், புண்ணாக்க வேண்டாம், எனக்கு நான் சரியா நல்லா இருக்கணும்ப்பா, இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும், இதுக்கு ஏதாவது வழி சொல்லு.
ஸோ இதை எப்படி சொல்லணும்? நீ சொல்றத பார்த்தா நான் 75 வயசு வரைக்கும் நான் எண்ணத்தை பெய்ய இல்லை, கிடையாது, முடியாது, வேண்டாம், போகாத, வராத, கீழே விழுந்துருவேன். கெட்டதை பேச சொல்லுங்க. வாழ்க்கையில் நல்ல வார்த்தைகள் 10 சொல்லு, கெட்ட வார்த்தை 10 சொல்லுனா கெட்ட வார்த்தை போயிட்டே இருக்கும். கட 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 கீழே விழுந்தா மேலே விழுந்தா போகாது. ஆனா நல்ல வார்த்தை 10 சொல்லுதுங்களே, சந்தோஷம், ஆனந்தம், அப்புறம் வராது. ஏன்னா பழகினதே இல்லை, அதை பேசி பழகினது இல்லைம்மா, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதை பேசி பழகிருக்கோம், அதை பேசி பழகலை. இதை பழகுங்க, நல்லது நடக்கும். நடக்குதா இல்லையா செக் பண்ணி பாருங்க. நான் சொல்லலை, அந்த காலத்தில் நம்ம தமிழும் தமிழ் மரபும் சொல்லி வச்ச விஷயத்தை இன்னைக்கு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் செய்து பார்க்கலாம்ல. அப்போ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதெல்லாம் கவனிக்க முடியுமான்னு பாட்டி கேட்குறாங்க. கவனிக்கலாம் வேண்டாம், அதெல்லாம் கவனிக்க வேண்டாம், அது கஷ்டம். ஏன்னா ஒரு நாளைக்கு 60,000 எண்ணம் போய் வந்துக்கிட்டு இருக்கு உள்ள. உட்காந்து போய் கேட்டுட்டு இருக்கீங்க, அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, முகம்தான் இங்கே இருக்கு, புத்தி எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. அடுத்த ப்ரோக்ராம் வந்து குடலக்கான நிச்சயம். நம்ம பிள்ளைகளை எப்போ ஆட போகுது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிள்ளைகள் எப்போ ஆட போகுது நம்ம பார்க்க போகிறோம். இல்லைன்னா ராத்திரி பாரதி பாஸ்கர் அம்மா பேச போகிறாங்க, அதுக்கு நான் இடத்த போட்டு உட்காந்துருக்கேன்டா ஐயா. பல எண்ணங்கள் ஓடுது இல்லைங்களா? 60,000 எண்ணங்கள் ஓடுது. இதெல்லாம் கணக்கில் வைக்க முடியுமா அப்படின்னா இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. அதுக்கு மாறாக என்ன செய்யணும்னா நம் உணர்வுகளை கவனிக்கணும். உணர்வுகள்லாம் எந்த நேரம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும், எந்த நேரமும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா சீரியல் பார்க்குறது ஜாலி சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சீரியல் நடக்கிறது பூரா நமக்கு வந்துடுமா? ஏன் சீரியலை பார்க்காதான்னு சொல்கிறான் அப்படின்னா அங்கே சண்டை நடந்தா அப்போ நம்ம கெட்டது பார்க்குறோமா நல்லது பார்க்குறோமா? அங்கே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கெட்டதான் அங்கே அம்புடு காமிக்கிறான். பேப்பரை படிக்காத இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. ஏன் சொல்லுது? அம்புடு கெட்ட நியூஸ். அப்போ கெட்டது தான் நம்ம பார்த்து கெட்டதை புழங்கிட்டு இருக்கோம், அதுவே நடந்துட்டு இருக்கு. காலையில இருந்து இல்லை, கிடையாது, முடியாது, வேண்டாம், போகாத, வராத எத்தனை வார்த்தை சொல்றோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில திரும்பி நடக்குது. நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சத்தியமான உண்மையை சொல்வதற்கு ஆசைப்பட்டு பிரியப்பட்டு வேண்டி உருகி நெல்லைப்பட்ட கேட்டேன், இன்னைக்கு சேர்த்துக்கு வந்துட்டேன். கேட்டுட்டு கூடாதா? இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. இது உண்மையான உண்மை. அவங்க இல்லை சாதாரணம்னா என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த விஷயம்லாம் சொல்லுவோம், அப்புறம் இன்னொரு வருஷம் கூட பேசிக்கலாம். சாதாரணமான என்ன தரல அப்படின்னு என்ன செய்வாங்க, என்ன மனசுக்குள்ளதான் நான் பேசுறேன், நான் என்ன வேணா பேசுவேன்ல, என்ன வேணா பேசுறது, மனசுக்குள் பேசுறது அத்தமும் உனக்கு. அப்போ நான் மனசுக்குள்ள நான் இப்போ என்ன பேசினா அதை பார்த்துருவோம். ஏன்னா மைக்கில் சொல்ல முடியாது நான் என்ன நினைச்சேன். ஆனால் நான் நல்லது நினைச்சதுனால எனக்கு நல்லது கிடைச்சிருக்கு. ரைட் சார், அதனால என்ன சார், இந்த வாட்டி இல்லை அடுத்த வாட்டி பார்ப்போம். அங்க அறநிலைத்துறையால் நியமிக்கப்பட்ட மணிகண்டன் ஐயாட்ட, ரைட் சார், அதனால என்ன சார், இந்த வாட்டி இல்லைனா அடுத்த வாட்டி. ஐயா வெங்கடாச்சலம் ஐயாட்ட நான் சொன்னேன், ரைட் சார், அதனால என்ன இருக்கு, அடுத்தோட பார்ப்போம், கண்டிப்பா நமக்கு கிடைக்குது அப்படின்னு. கிடைச்சிருச்சு. ப்ரூஃப்டு உண்மை. நல்லதை பேசினா நல்லது நடந்தே தீருங்கிறது விதி. ரைட். அப்ப உணர்வுகளை கவனிக்கணும். ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எப்படி ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் போன தடவை பேசியிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இன்னொரு 15 நிமிஷத்துல ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, நம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டியதை, நமக்கு தேவையானதை, ஆசையானதை எப்படி நெல்லைப்பட்டு ஐயா வணக்கா நெல்லைப்பட்டு எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத இந்த சயின்ஸ் சொல்லுது. குழந்தைகளே கவனிக்கடா அம்மா, நமக்கு தேவையானதை எப்படி கேட்கணும் அப்படின்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லியிருக்கு. எப்படி சொன்னா கிடைக்கும் அப்படிங்கிறத டைரக்டா அனுபவிச்ச விஷயத்த இன்னொரு 10 நிமிஷத்துல பேசி வருங்காலங்கள் நம்ம விஷயத்தை நிறைய பங்கிட்டு கொள்வோம். எப்படி எழுத சொல்லுதுன்னா, எப்படி நம்ம கேட்டுட்டு இருக்கோம், மனிதன் மனிதன்கிட்ட கேட்கறது. என் நண்பர் உட்கார்ந்துருக்காரு, அம்மா உட்கார்ந்துருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கறது எப்படி கேட்போம், மனிதன் மனிதன்கிட்ட கேட்கறது எப்படி, வாயால் சொல்லால். எனக்கு ஒரு 50 ரூபா கொடு, உன் வண்டியை கொஞ்சம் கொடு, அந்த சேர் எனக்கு சரியில்லை கொடு,
உன் சட்டையை எனக்கு கொஞ்சம் கொடு, நான் போட்டு போறேன், இப்படிதானே கேட்போம். மனிதன் மனிதன்கிட்ட தேவையை கேட்கறது எப்படி கேட்பான்? சொல்லால். மனிதன் பக்தி செய்யும் போதே, நெல்லையப்பட்ட முறையிடும் போதே, பிரார்த்தனை செய்யும் போதே, நெல்லையப்பட்ட கேட்கும் போது எப்படி கேட்கிறான்? அங்க போய் எனக்கு பிள்ளை கொடு, எனக்கு 10,000 ரூபாய் கொடு நான் கேட்டுட்டு இருக்கான். அப்ப எப்படி கேட்கிறாங்க? மனசால கேட்கிறாங்க. இவ்வளவு நாள் நம்ம எப்படி கேட்டுட்டு இருக்கோம்? மனசால கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு சயின்ஸ் எப்படி கேட்க சொல்லுது? ஹலோ, எல்லாரும் கவனிக்கலாமா? இன்னைக்கு சயின்ஸ் எப்படி கேட்க சொல்லுது தெரியுங்களா? எழுதணுமா? நமக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ, நம்மளோட ஆசை என்னவோ, நம் தேவை என்னவோ எழுதுங்கள். அதத்தான் 3 விஷயமா சொல்லியிருக்கு. ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள் அப்படின்னு சயின்ஸ் சொல்லியிருக்கு. நெல்லையப்பர் அதான் சொல்றாரு. இனிமே நெல்லையப்பட்ட எப்படி கேட்கணும்? நம்ம இவ்வளவு நாள் நம்ம கேட்டதை எப்படி கேட்டோம்? எனக்கு அதை கொடு, இப்படி 10,000 கிலோமீட்டர் அடிச்சுக்கான். அங்க போய் அவர் சூப்பரா உட்காந்துருக்காரு, அங்க பிரமாதமா உட்காந்துருக்காரு, சந்தோஷமா உட்காந்துருக்காரு. நம்ம எப்படி போகணும்? உள்ள கோயிலுக்கு வர்றதுக்கே எதுக்கு வரணும் அப்படின்னா நன்றி சொல்லத்தான் கோயிலுக்கு வரணுமா? சயின்ஸ் சொல்லுது. நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் ஆனந்தமா இருக்கேன், என் அம்மா அப்பா சூப்பரா இருக்காங்க சொல்லி பாருங்க. ஒரு நாளைக்கு கோயிலுக்கு நீங்க 10 தடவை உங்க வாழ்க்கையில் நடந்த உண்மையை சொல்லி நல்லதை சொல்லி பாருங்க. 11வது நாள் அடுத்த நாள் சொல்வதற்கு 11வது விஷயம் கிடைத்துவிடும். இது உண்மை. அப்ப எப்படி என்ன சொல்லுது அப்படின்னா எழுத சொல்லுது. எப்படி எழுத சொல்லுதுன்னா கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள் அப்படின்னு 3 ஸ்டேஜ் சொல்லிடுது. இன்னொரு 10 நிமிஷத்துல அதில் நம்ம பார்த்துருவோம். வாத்தியார் ஐயா வந்தாச்சு. அவர் என்னைக்கு வாத்தியார் தான், நம்ம ஸ்டூடெண்ட் தான். நமக்கு 55 வயசு ஆனாலும் நம்ம ஸ்டூடெண்ட் தான். அவர் வாத்தியார் கம்பு வச்சு எடுத்துருவார், எஞ்சி போல அப்படின்னு கேளுங்க. அப்ப எப்படி எழுத சொல்றாரு அப்படின்னா இந்த சயின்ஸ் எழுத சொல்லுதுன்னா நம் தேவையும் ஆசையும் எழுத சொல்லுது. யாரா இருந்தாலும் செய்து பாருங்கள். யாராக இருந்தாலும் இப்ப சொல்றதை நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நடந்தே தீரும். 21 நாள் தான். எவ்வளவு பெரிய விஷயமானா இருந்தாலும் சரி நடந்துடும். பாருங்க, நடக்காத சில விஷயம் எப்படின்னு பாருங்க. அதையும் சொல்லிடுறேன். போன வருஷம் சொன்னேன், அதையும் சொல்லிடுறேன். ஐயா வீட்டையா வெளியில போவாரு, எல்லாம் வாங்கிட்டு வரும்போது தோரம்பருப்ப மறக்காம வாங்கிட்டு வாங்க, கரெக்டா மறந்துடுவார். சத்தியமான உண்மை. பாத்ரூம்குள்ள போவோம், வாட்சை கட்டிட்டே போயிடுவோம், மறந்துடாம கொண்டு போயிடணும், கரெக்டா மறந்துடுவோம். இவனை பாத்திரவே கூடாது, இன்னைக்கு ஆபீஸ்ல இந்த ஆளை பாத்திரவே கூடாது அப்படின்னு போவோம், கரெக்டா அவன் தான் நிற்பான். உன் எண்ணத்துக்கு வலிமை பாருங்க, எவ்வளவு வலிமை பாருங்க. அப்ப எதிர்ப்பது என்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீ எதை எதிர்க்கவோ அதை வலுத்துரும். இன்னைக்கு தேர்தல் அப்படிதான் நடந்து போச்சு. எதிர்த்தா வலுத்துரும். வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க குழந்தைகள்கிட்ட உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா செய்யாத சொல்லி பாருங்க, செய்யும். இல்லை அதை செய்யாதல கரெக்டா செய்வான். அப்ப உங்களுக்கு பாருங்க, இது உண்மை. அப்ப எழுதுறது எப்படி எழுதணும் அப்படின்னா கேட்கறது எப்படின்னு பார்த்தோம். எதனால கேட்கணும், ஏன் கேட்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இது நாள் வரைக்கும் நம்ம எப்படி கேட்டுட்டு இருந்தோம்? மனதின் மூலமாக சுவாமிகிட்ட கேட்டுட்டு இருந்தோம், பிரார்த்தனை பண்றோம். ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுன்னா சுவாமிகிட்ட உங்களுக்கு தேவையானதை ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதி போட சொன்னாங்கல்ல பெரியவங்க, சூசகமா சொல்லி வச்சிருக்காங்க. சொன்னா தான் அவன் ஜெயிவான் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொன்னா நல்லது நடக்கும். நமச்சிவாய நமச்சிவாய சொல்றோம், நல்லது நடக்குதா இல்லையா? நடக்குது. தேவாரம் திருமாசை பாடினா நல்லது நடக்கும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நல்லது நடக்குது. கந்தசஷ்டி கவசத்தை 36 தடவை சொன்னா நல்லது நடக்கும், நடந்துருது. திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும், வந்துருது இல்லையா? அப்ப எழுத சொல்றாங்க. எப்படி எழுதணும் அப்படின்னா நேர்மறை வாக்கியமாக எழுதணும். என்ன நேர்மறை வாக்கியமாக எழுதணும்? உதாரணமா சொல்றேன், ஒரு 10,000 ரூபாய் நமக்கு, ஒரு 10 லட்சம் ரூபாய் நமக்கு தேவை. எப்படி எழுதணும்? டைரக்டா விஷயத்துக்கு வரேன். நம்புகள்னா என்னன்னா ஆஸ்க் பிலீவ் அப்படின்னு. ஆஸ்க்னா கேட்கறது, ரெண்டாவது பிலீவ்னா நம்புறது.
நம்புறதுன்னா என்னங்கிறத போன தடவை சொன்னேன். இருந்தாலும் லேசாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால இந்த தடவை திரும்பியும் சொல்கிறேன். நம்புங்கள். நம்பிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா பயிற்சி. பல நாள் பயிற்சியின் விளைவு நம்பிக்கை. நீங்க உலகத்துல நம்பிக்கைக்கு நீங்க பெரிய பெரிய நான் பெரிய எம்ஏட் படிச்சிருக்கேன், பிஎட் படிச்சிருக்கேன், நான் பெரிய அவன் இவர் எல்லாம் சொல்லுவாங்க. மக்கள் மன்றத்தில் நம்பிக்கைன்னா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோம் அப்படின்னா, நம்பிக்கைன்னா கான்ஃபிடன்ஸ் அப்படிம்பாங்க. கான்ஃபிடன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்க, யார் நான் கேட்கல, சயின்ஸ் கேட்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் கேட்கல, சயின்ஸ் கேட்குது. நம்பிக்கைன்னா வாட் இஸ் பிலீவ், நம்பிக்கை கேட்கும். அப்படின்னு கேட்டாக்கா பல நாள் பயிற்சியின் பூர்த்தி நம்பிக்கை, பல நாள் பயிற்சியின் விளைவு நம்பிக்கை. நம்பிக்கையினால் அப்படி மனுஷனுக்கு என்னையா கிடைக்கும்? ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவை நம்பிக்கை. ரொம்ப பிரீஃபா போன தடவை பேசினேன். வீடியோ வந்தா அனுப்பி வைக்கிறேன், கவனிங்க. அப்ப நம்புங்கள் இருக்கிறது பயிற்சி. நம்பிக்கைங்கிற வார்த்தை எங்க இருக்கோ அதுக்கு பயிற்சின்னு வார்த்தையை மாத்தி படிச்சு பாருங்க. பிராக்டிஸ், பிலீவ். அப்ப நமக்கு தேவைய எழுதணும். இன்னைக்கு புதுசா இருக்கு, நீ சயின்ஸ் சொல்லுது, புதுசா சொல்லுது. நெல்லைப்பட்ட போய் நம்ம இவ்வளவு நாள் கேட்டது எப்படி கேட்டோம்? மனசால பிரார்த்தனை பண்ணோம், நெல்லைப்பா எனக்கு எப்படியாவது கொடுத்துரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு சயின்ஸே நெல்லைப்பட்ட நீ எப்படியா கேட்கணும், எழுதியா ஆகுது. எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கப்பட்டு நான் ஆனந்தமான வாழ்வு வாழ்றேன், சுகமான வாழ்வு வாழ்றேன், என் வீட்டம்மாக்கு நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நான் ஜவுரியமா இருக்கேன் அப்படிங்கிறது எழுதுங்க. எனக்கு இந்த மாசம் இன்கிரிமெண்ட், இந்த வருஷம் கூட கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், எழுதுங்க. அப்படிங்கிற விஷயம் புதுமையான விஷயம். அதை என்ன செய்யுங்க, பயிற்சியில தான் வரும், பிராக்டிஸ்ல தான் மனுஷனுக்கு வரும். அதுதான் 2வது ஸ்டேஜ். முதல்ல கேளுங்கள், நம்புங்கள். நம்புங்கள்னா என்ன? பயிற்சி. எழுதுறத பயிற்சியாக்கி சின்ன சின்ன விஷயமா பிராக்டிஸ் பண்ணி எழுதி பாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிகழ்கால வாக்கியமாக எழுதுங்கள். எழுவது எப்படி எழுதணும்னா பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். 10,000 ரூபாய் பணம் கிடைக்கப்பட்டு நான் ஆனந்தமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்? நல்ல உணர்வுல இருக்கணும். சுவாமி நல்ல உணர்வுல உள்ள இருக்காரு, நம்மளும் நல்ல உணர்வுல இருக்கணும். ஆனா இது நாள் வரைக்கும் எப்படி இருக்கும், எனக்கு எப்படியா 10,000 ரூபாய் கிடைக்கப்பட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம கெட்டு போன உணர்வுல இருக்கோம். சுவாமி நல்ல உணர்வுல இருக்காரு, 2 பேரும் மேட்ச் ஆகாது. ஆனா 10,000 ரூபாய் பணம் கிடைக்கப்பட்டு நான் ஆனந்தமா இருக்கேன். நடிங்க. யார் சொல்றான்? நான் சொல்ல, ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு, உலகம் ஒரு நாடக மேடை, நடியுங்கள். சயின்ஸ் சொல்லுது. ஆனா தப்பான விஷயத்துக்கு, பொய்யான விஷயத்துக்கு நடிச்சிட்டு இருக்கமே. நடிங்கன்ற அந்த அம்மா பாக்குது, என்ன நடிக்கலாம்னு சொல்லுதான். நெகட்டிவ்க்கு நடிக்கணும் பாருங்க. பெத்த பிள்ளைய ஏதாவது சின்ன தப்பு செஞ்சுன்னா அடிச்சு கொன்றுவோமா? காலை ஒடிச்சிருவீங்களா? நடிக்கிறீங்களே. நெகட்டிவ்க்கு நடிச்சு பழகிருக்கோம். நேர்மறையான விஷயங்களுக்கு நடிச்சு ஆனந்தமா இருக்கேன், சௌகரியமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், 10,000 ரூபாய் கிடைக்கப்பட்டு சூப்பரா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். நடியுங்கள். நல்லதை பேசுவது நடியுங்கள். யார் சொல்றா? சயின்ஸ் சொல்லுது. நடிச்சு பார்த்தோம். ஒரு 1000 பேர், ஒரு 500 பேர் கொண்ட கும்பல் இருக்கு திருநெல்வேலியிலே. எல்லாரும் அடுத்தடுத்த லெவல் முன்னேறிட்டோம். ஒரு 5 வருஷம் நான் போட்ட சட்டை, 5 வருஷத்துக்கு முன்னால நான் போட்ட சட்டை 90 ரூபாய் சட்டை. கேள்விப்பட்டாங்களா அந்த 90 ரூபாய் சட்டை? இன்னைக்கு உண்மையிலே நெல்லைப்பூர் காந்திமதி கிருபையில 2500 ரூபாய் சட்டை போட்டிருக்கேன். அந்த வாய்ப்பை கொடுத்த நெல்லைப்பூர் காந்திமதி சயின்ஸுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இல்லைங்களா? பிராக்டிஸ், பயிற்சி கண்டிப்பாக நம்பிக்கையை தரும், கண்டிப்பாக வரும். அப்ப 2வது பாயிண்ட் எப்படின்னா, அதை பிராக்டிஸ் பண்ணணும். புதுசா சொல்லியிருக்கேனே, அதை எழுதுறது நமக்கு தேவையானதை எப்படி எழுதணும், கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயமா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. 3வது, அது நமக்கு என்ன தேவையோ பெருங்கள் அப்படிங்குது. 3வது ஸ்டேஜ் பெருங்கள். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா காட்சிப்படுத்தணும். அது அப்படியே நமக்கு என்ன வேணுமோ அதை கற்பனை பண்ணணும் அப்படிங்குது. கற்பனைங்கிறது தப்பான வார்த்தை, காட்சிங்கிறது சரியான வார்த்தை. இருந்தாலும் ஒரு நேர்முறையை கொடுக்கறதுக்கு ஒரு எதிர்மறையை சொன்னா தான் தெரிய வரும். அப்ப காட்சிப்படுத்துங்கள் சொல்லுது 3வது பாயிண்ட். பெருங்கள், அதுவாகவே மாறணும். இது பாருங்க, நிறைய விஷயம் பாருங்க அதுவாகவே மாறி இருக்கும், அப்படியே நமக்கு கிடைச்சிருக்கு. அது நெகட்டிவ்ல சொல்லி காமிச்சாதான் புரியவும் செய்யும்.
ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும், ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும், அடிச்சு மண்டை கிட்டலாம் அப்பா அடிக்கிறான், அப்படியே அதுவாகவே மாறுறான். அம்மாட்ட வந்து சொல்றாங்க, மூளைகள்லாம் செதஞ்சி. இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களுக்கு நம்ம அதுவாகவே மாறி இருக்கோம். நேர்மறையான விஷயங்கள், நமக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா, நமக்கு ஒரு 50,000 ரூபாய் இந்த மாதம் வேணும் அப்படின்னா, 50,000 ரூபாயை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எழுதி, அந்த 50,000 ரூபாயை செய்யறதுக்கு என்னெல்லாம் செய்வோமோ அதையே நம்ம பார்க்கணும். இப்போ 50,000 ரூபாய் வச்சு நான் இந்த மாதம் வீட்டு வாடகை கட்ட போகிறேன், ஆடிக்கழி உள்ள துணி வாங்க போகிறேன், போய் ஷோரூமில் போய் பாருங்கள், வீட்டு வாடகை வாங்குறது கட்டுறதுக்கு ஓனர் அது பாருங்கள். இப்படி வரிசையாக நமக்கு தேவையான விஷயங்களை காட்சிப்படுத்தி கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நடந்தே தீரும். பாருங்க, இதுதான் ஆஸ்க் அப்படின்னா கேளுங்கள். எப்படி கேட்கணும்? எழுதணும். அப்புறம் நம்புங்கள், பயிற்சி பண்ணணும். மூணாவது பெறுங்கள், அப்படியே மாறணும். பெறுங்கள் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம காட்சிப்படுத்தணும். நமக்கு என்ன தேவையோ அதை விசுவலைசேஷன் பண்ணணும். இன்னைக்கு காலையில் சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இங்கே பேசுவேன்னு சொல்லி உட்காந்து 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அதைத்தான் காட்சிப்படுத்திட்டு இருக்கேன். நான் இங்கே இப்போ என்னென்ன பேசணும் அதை 3 மணிலேருந்து 4 மணிக்கு பேசி முடிச்சுட்டேன் காலையிலேயே. அப்படியே ஏதாவது உண்டா? 3 மணிக்கு தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நீ பேசணும்னு சொல்லிட்டு, 3:50க்கு இங்கே வந்து உட்காந்து பேசுகிறேன். எப்படி முடியும்? நான் என்ன செய்கிறேனோ அதை சொல்கிறேன். ரைட்? இப்படி தான் அந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, இப்படி தான் நம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. சயின்ஸ் இப்படி தான் சொல்லுது. சிறுக 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 இதை பயிற்சி செய்வோம். வருங்காலங்களில் இன்னும் இதை பற்றி நிறைய பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறிய, வாய்ப்பு கொடுத்த அத்துணை பெரியவுள்ளங்களுக்கும், கோயில் அறங்காவலர் தலைவர், அது செயல் அலுவலர் ஐயா சோனா வெங்கடாச்சலம் ஐயா, இன்னும் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் நன்றி கூறி, சுவாமி நெல்லையப்பர் காந்திமதிக்கு நன்றி கூறி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்போம். நான் ஒரு வாட்ஸ்அப் வச்சுருக்கேன், குரூப் வச்சுருக்கேன். அதில் 500 பேர் இருக்காங்க. வேண்டாம் எழுதிக்கோங்க. நம்பர், என்னோட நம்பர் 9894243676. இதில் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரீயாக இதை பற்றி கிளாஸஸ் நிறைய பண்ணுறேன். அதில் சந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் ஸ்ரீதர். தேங்க்யூ ஸோ மச். இதுவரை பக்தி சொற்பொழிவு, ஜெயம் சுந்தர் அவர்களுடைய பக்தி சொற்பொழிவு நாம் கேட்டோம். அவர்களுக்கு திருக்கோயில் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.